பொண்ணு ஏன் அங்கே போச்சு, எங்கே வேணால் போ, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது. நீங்கள் வருவதனால தான் இந்த மாதிரி தவறு நடக்குது, அந்த மாதிரி பெண்கள் வராதீங்கன்னு சொல்லக்கூடியது காவல்துறையில் இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கிறீங்களா? பல குற்றங்களில் 28 ஆண்டுகள் கடந்து நீங்கள் நிரபராதி போங்கன்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிருச்சு. உங்களுக்கான முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இது திமுக சார்ந்து நடத்தப்படக்கூடியது, நாங்கள் வரல, அதனால இதை புறக்கணிக்கிறோம். நீங்கள் கேரளா அரசாங்கம் அது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்குது, ஏன் நீங்கள் கொண்டு வரல? வட மாநிலத்தவர்கள் ஓட விட்டு அடிக்கிறாங்க நம்மளுடைய மக்களை. இப்படியெல்லாம் ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக தான் பாஜக நிற்கிது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணல்ல இன்றைக்கு தாவேக ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் இருந்திருக்காங்க. நிறைய பேசலாம் வாங்க. வணக்கம் சார். ஒவ்வொரு சம்பவம் அப்புறமும் தாவேக தலைவர் விஜய் கிட்ட இருந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸோ அறிக்கையோ ட்விட்டோ வெளியாகிறத பாக்குறோம். நேற்று கோவையில் நடந்த சம்பவத்துக்காக விஜய் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரத்திலையும் நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சீரோடு இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்போடு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போது இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கெட்டு போயிருக்குன்றது தொடர்ச்சியாக எல்லாத்தையுமே ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் எவ்வளோ மெத்தன போக்கில் இருக்கிறீங்க, மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குன்றதை எடுத்து காட்டுறாரு, எடுத்து சொல்கிறாரு. எல்லாம் 3 பேரையும் கரெக்டாக காலில் குறி வச்சு 3 பேரையும் சுட்டு அப்படியெல்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த சம்பவமே நடக்கலை. புரியுதுங்களா? ஒன்று அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொன்னுட்டோன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா வழக்கமாக சொல்லுவீங்கல்ல, அருவாள் வச்சுருந்தாரு, நாட்டு வெடிகுண்டு எரிஞ்சார், அது வெடிக்கலை, அப்புறம் ஒருத்தரை தாக்கிட்டாரு, அவருக்கு கையில் கோடு கிழிச்சிருச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதி. இதுதான் வழக்கமாக இன்றைக்கி இல்லை, ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக செய்திகள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் செய்திகள். உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சு, எங்கே வேணால் போ, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது. நடுத்தீவில் கொண்டு போய் கோவை ஏர்போர்ட்டை வச்சுருக்கீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி சமூக விரோதிகள் வராங்கன்னா அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சு தானே இருக்குது. அவர்கள் மீது ஏற்கனவே கொலை குற்றங்கள் இருக்குது, திருட்டு வழக்குகள் இருக்குது, கொலை முயற்சிகள் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. அப்படிப்பட்ட குற்றவாளிகள் எப்படி ஒன்று இணைகிறாங்க, எல்லாருமே ஒரு இடத்துல வராங்க. பிரதானமாக இருக்கக்கூடிய கோவை ஏர்போர்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் மூலையில இல்லை. அப்போ இருக்கக்கூடிய இடத்துல எங்கள் முட்புதருக்குள்ளே போகிற அளவுக்கு, அப்போ அங்கே திட்டம் தீட்டக்கூடிய அளவுக்கு சமூக விரோதிகள் போய்கிட்டு இருக்காங்களா? 11 மணிக்கு அந்த பொண்ணு எங்கே போனாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். அதை நீங்கள் எப்படி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்பவும் சொல்கிறேன், 11 மணிக்கு இல்லை, காந்தி கண்ட கனவு இன்னும் நினைவாகலைன்னு சொல்கிறேன். சென்னையில் ஒரு காவலர் இதை பற்றி சொன்னாரா இல்லையா? ராத்திரி 11 மணிக்கு நீங்கள்லாம் வெளியில் வரதுனால தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சமூக வலைதளத்தில் வைரல் ஆச்சா இல்லையா அந்த வீடியோக்கள்? அப்போது ஒரு காவல்துறையை சேர்ந்தவரே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் வருவதனால தான் இந்த மாதிரி தவறு நடக்குது, அந்த மாதிரி பெண்கள் வராதீங்கன்னு சொல்லக்கூடியது அவர் யாரோ ஒருத்தர் இல்லை, ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கிறீங்களா? அப்போ காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையே இன்றைக்கி அதை மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும் போது இங்கே கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கும், காவல்துறையினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்றது தான் இங்கே சொல்லப்படுது, பேசப்படுதுன்னு சொல்கிறேன். ஓகே, அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு போனால், அந்த யாராக வேணால் இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுத்துருக்கணும். அதுதான் சொல்கிறோம், அது தவறிடுச்சுன்னு சொல்கிறோம். அதிகாரிகளே இன்றைக்கி இப்போ அரசியல்வாதிகளே இன்றைக்கி எதிர்கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வெளியில் ஒரு பேனர் வைக்கப்பட்டதே கிழிக்கப்படுது, உடனே அகற்றுங்க. ஏன்? தண்டனைகளை கடுமையாக்குங்க, குற்றங்கள் குறையும் சொல்கிறேன். இங்கே அவ்வளோ போலீஸும் இல்லை, அவ்வளோ பாதுகாப்பும் தேவையில்லை. நீங்கள் நல்லா சொல்லுங்கள், உங்கள் வீடு பக்கத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கும், 1000 வீட்டுக்கு ஒரு போலீஸை நிறுத்தி வச்சுருக்காங்களா? நமக்கு எதோ தேவைன்னா தான் வருவாங்க, அதானே இயல்பான, அதுதானே இதுதான் இயல்பான ஒரு சூழல். ஆனால் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பாதுகாக்கப்பட வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அண்ணா பல்கலைக்கழகன்றது பாதுகாக்கப்பட வேண்டியது. இத்தனை கேமராக்கள் இருக்கும்போது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல கேமராக்கள் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்து அதெல்லாம் வேலை செய்யலைன்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அவங்க இன்றைக்கி சுட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் இதை போன்ற குற்றவாளிகள், சமூக விரோதிகள் இங்கே சுதந்திரமாக சுற்றக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு சுற்றுவதற்கு அனுமதி இல்லையே, அது ஏன் மறுக்கப்படுதுன்னு தான் கேட்குறோம். அச்ச உணர்வுகளோடு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க மக்கள். இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் 1/4 நூற்றாண்டு கடந்துட்டோம் நம்ம. ஆனாலும் இன்னும் பாதுகாப்பை தேடிக்கிட்டே இருக்கிறோமே ஏன்? பெண்கள் சுதந்திரமாக போகலாம், விண்வெளிக்கு போகலாம், எல்லாம் பஸ்ஸு ஓட்டலாம், ராக்கெட் ஓட்டலாம். இங்கே எல்லாம் மெட்ரோ ட்ரெயினை தொடங்கி வச்சது ஓட்டுநர், ஒரு பெண் ஓட்டுநர் தான், தெரியும்ல உங்களுக்கு.
அப்பேற்பட்ட இடத்துல பெண்களை முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்றத ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சில இடங்களில் பாதுகாக்க மறந்துடுறீங்களே ஏன்னு கேட்குறேன். இதுதான் கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறேன். இதனால தாவேக சார்புல இருந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேங்க? ஆக்சுவலா வந்து இதெல்லாம் நடக்காம இருக்கா? மக்களை பாதுகாருங்க. நீங்கள் இப்போ மற்றதுக்கெல்லாம் ஓடி ஓடி போய்கிட்டு இருக்கிறீங்க, வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ முந்தா நாள் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு குழந்தைய வந்து கண்டிச்சதில் வந்து அந்த குழந்தை வந்து ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒட்டுமொத்த பெற்றோர்களும் பொதுமக்களும் மகளிர் சங்க அமைப்புகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. 10 லட்சம் நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். இதுக்கெல்லாம் அழுக வரலையா உங்களுக்கு? அது உங்கள் வீட்டு பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். செய்திகள் வெளியாகுது, அதுக்கான அறிக்கைகள் கொடுக்குறாங்க, அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் இருக்கிறாங்க. அந்த டீச்சரை வந்து சஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலயும் விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக விமர்சனம் பண்ண நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். புரியுதுங்களா? இந்த பாத்ரூம் வசதிகள் கூட எப்படி இருக்குன்றதுக்கு நீங்க வந்து பார்த்துருக்கலாம். நீங்கள் என்ன சமூக நீதியை சொல்லக்கூடியவர்கள் ஒரு கழிவறை எப்படி கட்டி வச்சுருந்தீங்க, மிகப்பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் அந்த கழிவறைகள் எப்படி மாறிச்சு அப்படின்றது தான். புரியுதுங்களா? இன்னும் நீங்கள் மேலாதிக்க மனப்பான்மையில் தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து இங்கெல்லாம் பெண்கள் போகக்கூடாது, எங்கெல்லாம் போகக்கூடாது, ஆதி திராவிடர் நல பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு போகக்கூடாதா? அங்கேயும் தானே நடந்தது. ஒரு காவலாளியே அந்த ஒரு குழந்தையினுடைய கால்களையும் கையிலையும் உடைச்சி ஒரு பாலியல் வன்புணர்வு பண்ண கொடுமை இங்கே தானே பார்த்தோம். அப்போ எங்கே நீங்கள் இப்போ இந்த சமூகத்தை நீங்கள் கட்டமைக்க இப்போ மறந்துட்டீங்களேன்னு சொல்கிறோம், பாதுகாக்க மறந்துட்டீங்களேன்னு சொல்கிறோம். உங்களுக்கான முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இங்கே நீங்கள் அதை தொடக்க புள்ளியாக மாற்றணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது ரொம்ப தவறான ஒரு மனப்பான்மைன்னு சொல்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றம் இங்கே வந்துருச்சு. ஒரு 1500 கோடி ரூபாய் வந்து எய்ம்ஸ் 3000 கோடி ரூபாய் இருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துடலான்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த 3000 கோடி ரூபாய் இங்கேயே இருக்கலாம்? இலவசங்களை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. 2 மாதம் நீங்கள் இலவசம் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சே கொடுத்துர்லாமே. முடியாதா? கண்ணகி நகர் கார்த்திகா இல்லையா, கபடியில் வின் பண்ணிட்டா. அந்த பிள்ளைக்கு 25 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க. அந்த பிள்ளை ரொம்ப யோசித்து தான் சொல்கிறான். நான் கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்கிறான். ஏன் அந்த குறியீடு வருது? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரனுடைய அவலம் எப்படி இருக்குன்றத ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த கண்ணகி நகரனுடைய மக்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் அதுக்கு இன்னும் எந்த தீர்வும் எட்டப்படலை. அதே கூட்டணியில கட்சியில இருக்கக்கூடியவங்களே வந்து இவங்களுக்கு 25 லட்சம் போதுமானதா இருக்காது, 1 கோடி கொடுக்கணும்னு சொல்லி கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து கோரிக்கையும் வைக்கிறாரு. அது மட்டும் தான் வைக்க முடியும், வேற ஒன்றும் பண்ணிட முடியாது. கோரிக்கை எங்கே எடுத்துக்கிச்சா? கூட்டணியில் இருக்கிறவர்கள் வேங்கை வயலுக்கு சிபிஐ வழக்கு விசாரணை வேணும்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்களா? கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்குறாங்க, கொடுத்துட்டாங்களா? நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணிக்கை போதாது, இன்னும் எங்களுக்கு சீட்டுகளை உயர்த்தி தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, கொடுத்துட்டாங்களா? நாங்கள் எங்களுடைய சுய சின்னத்தில் தான் சுயேட்சையாக தான் நாங்கள் போட்டியிடுவோம்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிட்டாங்களா? ஆட்சியாளர்கள் சொல்கிறதெல்லாம் அப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னதை எடுத்துக்கிட்டு இருக்கணுமே. 25 லட்சம்ன்றதை நீங்கள் எப்படி இப்போ கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு 25 லட்சம் போதும், குகேஷ்க்கு வந்து 5 கோடி ரூபாய் கொடுத்துடணும். சார், இது ஒரு குழுவா இருக்கக்கூடிய ஒரு 11 பேர் விளையாடக்கூடிய ஒரு போட்டி சார். இதுக்கும் ஒரு தனிநபர் விளையாடக்கூடியதுக்கும் நம்ம வித்தியாசம். அந்த ஒரு கார்த்திகா தானே கொண்டாடப்பட வேண்டியவளா இருக்கிறா, அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ என் தங்கச்சிக்கு அந்த 25 லட்சம் கொடுத்த உடனே ஒரு விளையாட்டு திடல் அமைக்கிறீங்க 40 லட்சம் செலவு பண்ணி. ஏன் விளையாட்டுத்துறை சார்ந்த கட்டியிருக்கலாமே. ஆதி திராவிட நல மேம்பாட்டு நிதியிலிருந்து தானே கட்டுறீங்க. ஆதி திராவிட அந்த நிதியை வந்து 7000 கோடியில் வந்து 5000 கோடி வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கதா ஒரு தகவலும் வெளியாகுது. அதனால அந்த பணத்தை அதுக்காக பயன்படுத்துவீங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்ததை. நீங்கள் எதுவுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்த நிதியை சரியாக பயன்படுத்தியிருக்கீங்களா கடந்த ஆட்சி காலங்கள்லையே? இல்லையே. ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் டிசம்பர் 3 இவர் இருக்கிறாரு, கூப்பிட்டு கேளுங்க. தீபக் இருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ தோழர்கள் இருக்கிறாங்க, கூப்பிட்டு கேளுங்க. சகோதரர் டேவிட் இருக்கிறாரு சென்னை டீமில், கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை கோடிகளை திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லா நிதிகளும் பயன்படுத்திடுறீங்களா? யாருக்காக வரக்கூடிய நிதிகளை பயன்படுத்துறீங்க? எங்கேயும் முழுமையாக போய் சென்றடையலை. இப்போ கோவை சம்பவத்தில் இதெல்லாம் நடந்திருந்தா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தால் தமிழக அரசு சார்பில் இருந்து இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு எதெல்லாம் நீங்கள் சொல்ல வரீங்க?
இல்லை, தமிழக அரசினுடைய சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. எல்லா சம்பவங்களுமே சொல்லணும். அண்ணாநகர் சிறுமியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனையில் காவல்துறை உடனடியாக அந்த வழக்கை எடுத்திருக்கணும், விசாரிச்சிருக்கணும். 6 மாத போராட்டத்திற்கு பிறகு முதல்வர் ஒரு நிகழ்வுக்கு வந்துட்டு போகும்போது அந்த தாயார் கத்துறதை பார்த்துட்டு தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த 6 மாத இடைவெளி எதற்கு? அப்போ அந்த காவல்துறையில் அண்ணாநகருக்கு K4 காவல் நிலையத்தில் என்ன நடந்தது? ஏன் 6 மாதமாக அலைக்கழிக்கப்பட்டாங்க? அப்போ பேசிக்கலாகவே தப்பு இருக்கா இல்லையா? அடிப்படையை மாற்றுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அடிப்படையில் இவ்வளோ பெரிய தவறுகள் இருந்தால் சாமானியவர்களால் எங்கேருந்து நீதி கிடைக்கும்னு கேட்குறேன். பல குற்றங்களில் 28 ஆண்டுகள் கடந்து நீங்கள் நிரபராதி போங்கன்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிருச்சு. 28 ஆண்டுகள் சிறையில் இருக்காங்க. சிறையில் இருந்ததுக்கு பிறகு 28 ஆண்டுகள் கழித்து நீங்கள் நிரபராதின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுப்பீங்க? யாராக இருக்கட்டும், எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ சிறைவாசிகள் இருக்காங்க. அவரை மட்டும் நம்ம கோடிட முடியாது. 25, 26, 27, 28 ஆண்டுகள் கடந்து அவரை விட இன்னும் அதிகமாக சிறையில் இருந்தவர்கள் இருக்காங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இவர் வந்து தமுமுகவினுடைய நிறுவனர் குணங்குடி அனிபா அவர்களை பேட்டி எடுக்கிறாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர்களாக இருந்து நான் இன்றைக்கி பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் பேட்டி எடுக்கிறாரு. அப்போ அந்த பேட்டியில் கேட்குறாரு, அப்போ என்னென்னா, நான் இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலை, என்னை கைது பண்ணிட்டாங்க, என்னுடைய மகள் திருமணம் முடிஞ்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் என்னை கைது செஞ்சுட்டாங்க, நான் எந்த தவறுகளும் செய்யலை, அதுக்கப்புறம் விசாரணை கைதியாகவே 12 ஆண்டுகள் ஜெயிலே இருக்கேன், தண்டனை நிரூபிக்கப்பட்டு இவர்கள் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எதுவும் முடிக்கலை, சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் விசாரணையிலேயே வச்சுருந்து 12 ஆண்டு காலமாக விசாரணையில் வச்சுருந்துருப்பீங்க. 12 ஆண்டு காலம் கழித்து அவர் நிரபராதின்னு தான் வெளியில் வராரு. அப்போ விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய முடியாதவர் நீங்கள் ஜெயிலில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலான்றது தவறான ஒரு அணுகுமுறை தானே. அந்த மாதிரி இங்கே பல நூற்றுக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் மிகுந்த அதிகமான நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னு சொல்கிறோம். மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்கிறோம். போனால் ஒரு தீர்வு கிடைக்கும், காவல்துறை போனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும், காவல்துறை எந்த விதத்துலையும் வந்து இப்போ நம்மளை பாதுகாத்துரும் அப்படின்ற நம்பிக்கையான உணர்வை ஏற்படுத்தணும். படித்தவர்கள் பொக்கடா போட்டு, வேலை இல்லாதவர்கள் பொக்கடா போட்டு வீங்கன்னு பிரதமர் சொல்கிறாரு. ஆனால் சாலை ஓரத்தில் டீயும் பன்னும் பிஸ்கட்டும் கேக்கும் சாப்பாடும் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறவன் அடித்து விரட்டப்படுறான். ஆனால் எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லாத ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணா நகரில். இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது? கட்டடங்களுக்கு அனுமதி இருக்குது, இரும்பாலேயே செய்யக்கூடிய கட்டடங்களுக்கு எங்கேருந்து அனுமதி கொடுத்துட்டீங்க? அப்போ ஆட்சியும் அதிகாரமும் இருக்குன்றதுக்காக எதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதானே? அப்போ தெருவில் இருக்கக்கூடிய என் தம்பி தங்கைகள் எத்தனை பேர் படித்தவங்க எல்லாருமே விரட்டப்படுறாங்க காவல்துறையினரால். இதெல்லாம் எவ்வளோ அப்போ நம்பிக்கை இல்லையே. அங்கே கடைகள் போடப்பட்டதுக்கு காரணமும் காவல்துறை தான், விரட்டப்பட்டதும் காவல்துறை தான். அவனுடைய ஒரு நாள் கனவு இருக்கும்ல, நாளைக்கு நம்ம இதை பண்ணிவிடுவோன்னு, அந்த கனவை ஏன் சிதைச்சிட்டிங்க? நாளைக்கு இந்த கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகவே முடியாது, நம்மளாலலாம் வியாபாரம் பண்ணாடு தெருவில் நின்று கூட பிழைக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கெல்லாம் வந்துடுறோம். பிச்சை எடுப்பவர்கள் அதுக்கு எடுப்பதற்கு தடை இருக்குது, அந்தந்த மாநிலத்தில் கொண்டு போய் அவர்களை விட்டுறணுன்ற ஒரு இது இருக்குது, ஜீவோ இருக்குது. இன்றைக்கி அப்படி விட்டுட்டாங்களா? ஒவ்வொரு சிக்னல்லையும் எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் படித்தவனால அந்த ரோட்டில் நின்று பிழைக்க முடியலையே. இதுதான் இங்கே வந்து சட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குன்றது கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து லாஸ்ட் வந்து திமுக அரசு சார்பில் வந்து தாவேக்காவுக்கு வந்து எஸ்ஐஆருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அப்போது அந்த கூட்டத்தில் வந்து தாவேக்காவும் சரி அதில் கலந்துக்காத ரீசன் வந்து தாவேக்காவோட தலைவரும் சரி அருண்ராஜ் அவர்களும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இல்லை, எஸ்ஐஆரில் உடன்பாடு இல்லைன்றதுக்கு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஐஆர்எஸ் அருண்குமார் அவர்களும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போவும் என்ன சொல்கிறோன்னா, ஏற்கனவே நீங்கள் இப்போ இதுக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு நீங்கள் வந்து சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு சார்பாக நீங்கள் நடத்துனீங்க. அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக எங்களுடைய பங்களிப்பு இருந்தது. இதுவும் தமிழக அரசனுடைய சார்பில் இந்த கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம்ன்றது நடத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் வந்திருப்போம். இது திமுக சார்ந்து நடத்தப்படக்கூடியது, நாங்கள் வரலை, அதனால் இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேரளா அரசாங்கம் அது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்குது.
ஏன் நீங்கள் கொண்டு வரல? எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் சட்டமன்றத்தில் ஏன் தீர்மானம் கொண்டு வரல? கலைஞருமே லாஸ்ட் ஆட்சி காலம் வரைக்கும் வந்து எஸ்ஐஆர் வந்து ஆதரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுகவோட தேர்தல் அறிக்கையில கூட எஸ்ஐஆர் வந்து அவங்க வந்து ஆதரிக்க தான் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த டைம்ல ஏன் அன்னைக்கு எதிர்க்கிறாங்க? பாஜகவுடைய வீரியமெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு பாஜக வந்து பொய்யும் புரட்டையும் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாசிச சிந்தனையோட உள்ளுக்குள்ள வந்து ஊடுருவிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகத்தை வந்து சிதைக்கக்கூடிய வகையில் நடந்துகிட்டு இருக்குன்றதை எல்லாருமே நம்மளால பார்க்க முடியுது. திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஓட விட்டு அடிக்கப்படுறார்கள் தமிழர்கள். யாரு? வட மாநிலத்தவர்கள் ஓட விட்டு அடிக்கிறாங்க நம்மளுடைய மக்களை. அவர்கள் புலம்பெயர்ந்து வந்து கூலி தொழிலாளர்களாக இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலை இப்படி இருக்கு. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக தான் பாஜக நிற்கிது. அடிப்பட்ட தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு நிலை இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை எதிர்க்கணும்னா முழுமையாக இன்றைக்கி எதிர்க்கும். அன்னைக்கு நீங்கள் எதிர்க்காததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம், இன்றைக்கி எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் அன்னைக்கு கச்சத்தீவை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், இன்றைக்கி மீட்டணுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். புரியுதுங்களா? இருக்கக்கூடிய அரசு நம்ம செய்தியில் தான் போடும், தமிழ்நாடு செய்தி தான் போடும், இந்தியா செய்திகள் தான் வாசிக்கும். தமிழ்நாடு மீனவர் கைது செய்யப்பட்டார், ஏன் அவர் இந்திய மீனவராக தெரியலன்னு கேட்குறோம். அவன் கைது செய்யப்படும் போதும் அவனுடைய விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்படும் போதும் மீனவன் எப்படி தமிழ்நாடு மீனவனானன்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே எனக்கு மீனவர்களுக்காக இந்த அரசாங்கம்லாம் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், இவர்களுக்காக பக்கத்தில் நாங்கள் வந்து நிற்போன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அன்னைக்குமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அன்னைக்குமே நாகையில் மீனவர்களுக்காக ஆதரவான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. இப்போவுமே போராட்டங்களில் ஈடுபடுவதற்கும் தயாராக இருக்கிறாரு. மீனவர்கள் பக்கம் தான் நிற்கிறாரு. மீனவர்களும் இன்னைக்கு அவர் பக்கம் தான் நின்றுட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து எஸ்ஐஆர் இந்த பக்கம் ஆதரிக்கல. ஆனா இந்த இடத்துல திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. திமுகவை ஆதரிச்ச திமுகவா இருக்கட்டும், அதிமுக தேர்தலில் வந்து வேற வேற மாதிரி களமாடுவோம். ஆனா கொள்கை ரீதியா நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்றக்காக தான் நான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து ஆலோசனை கொடுத்தேன். ஆனா அதுக்காக வந்து சிஎம் வந்து கூட்டினாருன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிறதுக்காக நாங்கள் உள்ள வந்திருக்கோம். ஆனா இப்போ கூட்டணியில அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். ஆனா இவங்களுக்கு யாருக்குமே வந்து இப்போ வரைக்கும் கூட்டணி வந்து இவங்க கூட தான் இருக்குன்ற கன்ஃபர்மேஷனே வரல. பாமகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், அமமுகவா இருக்கட்டும், தேமுதிகவா, இவங்களுமே வந்து கலந்துக்கலையே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அவர்களுடைய கட்சிகளுடைய விருப்பம் முதல்ல, புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் கொள்கை ரீதியாக தான் அண்ணன் கூட்டணியில் இருந்தோம்னா 99 காலகட்டம் 2000 வாஜ்பாயினுடைய தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமையில் ஏன் நீங்கள் பாஜகவை ஆதரிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லுவார். அதனால் எல்லாமே வந்து எப்படி பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும். நம்மளும் அண்ணனோட பயணம் செஞ்சுருக்கிறோம். அதனால் பல கட்ட போராட்டங்களில் இருந்திருக்கிறோம். அதனால் அதெல்லாம் அண்ணனுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இந்தியாவே ஒன்றிய அளவில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட அண்ணன் வந்து இந்த மாதிரி திமுகவை போன்று ஒரு இடத்துல தன்னுடைய சமூகத்துக்கு கூட ஒரு விஷயத்தை சிபிஐயினுடைய விசாரணையை கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே. அவர் பேசக்கூடிய கருத்தை திமுகவால் இன்றைக்கி எந்த கருத்து பேச முடியாது. அது எல்லாமே என்னென்னா, இப்போ அண்ணன் திருமா போன்றவர்கள் சொன்னால் ஒரு நியாயமாக இருக்கும், மக்கள் எடுத்துப்பாங்க. எல்லாருமே திமுகவை விமர்சிப்பாங்க. அண்ணன் திருமாவை விமர்சிப்பாங்களா? அண்ணா திமுக அங்கே விமர்சிக்கும், அண்ணன் திருமாவை விமர்சிக்குமா? தமிழக வெற்றி கழகம் திமுகவை விமர்சிக்கும், அண்ணன் திருமாவை விமர்சிக்குமா? அவர் மீது ஒரு மரியாதை இருக்குது. அதனால இப்போ அவரை வச்சு பேச வைப்பாங்க, வேற வழி இல்லைன்ற. ஓகே. பகடைக்காயா யூஸ் பண்ணுறாங்களா அவங்களோட கூட்டணி கட்சிகளை திமுக? அது எப்படின்னு அவங்க தான் சொல்லணும். ஏற்கனவே அண்ணன் வன்னியரசன் சொல்லியிருக்கிறாரு, பல காணொலிகள் இருக்குது, எனக்கும் அண்ணன் தான் அவர். அதில் வந்து கேட்டிருக்கிறாரு, வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் கேட்போன்னு. அதுக்கு அண்ணன் திருமா சொன்னார், அது அவருடைய கருத்துன்னு சொல்லிட்டு. இதை எப்படி பார்க்க முடியுது? அவருடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள். அப்போ அவருடைய கருத்தை வந்து அண்ணன் திருமா அவர்கள் அவருடைய கருத்துன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ எஸ்ஐஆர் இந்த பக்கம் இருந்தாலும் பொதுக்குழு கூட்டங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு. அடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? வேகம் எடுக்கும் விஜயின் அரசியல் என்னென்ன மாதிரியான வேகம் எடுக்க போகுது? அதெல்லாம் பார்ப்பீங்க. நிறைய மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஒவ்வொரு அணியும் பிரிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு அணிக்குள்ளேயும் எந்த மாதிரியான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு? அந்தந்த அணிக்கு தொண்டர் அணிக்கு தொண்டர் அணியினுடைய வேலைகள் இருக்கும், மாணவர் அணிக்கு மாணவர் அணியினுடைய வேலைகள் இருக்கும், பெண்களுக்கான மகளிர் அணி பிரிச்சிருக்காங்க, மகளிர் அணிக்கான வேலைகள் இருக்கும். ஒரு கட்சி கட்டமைப்போட நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான ஏற்கனவே இதெல்லாம் தயார் செய்யப்பட்ட வச்சிருந்த பட்டியல் தான் இப்போ அதை வெளியிட்டிருக்காங்க.
இருக்கிறாங்க. நீங்க எந்த அணியில இருக்கீங்க? நான் வந்து இப்போவுமே வந்து நான் ஒரு ஆதரவாளர் ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஓகே. காலம் கனியும் போது நிச்சயமாக அவர்களோட இணைந்து பயணிப்பேன். ஓகே. இப்போ வரைக்கும் நீங்க அங்க இணையவோ இல்ல அவங்க உங்களை கூப்பிடவோ இல்ல, அழைப்பு எதுவும் இல்ல. இல்லையா? நான் வந்து ஆதரவாளனாக தான் இருக்கிறேன். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க, நான் கலந்துப்பேன். அதுதான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. போவேன், வருவேன். என்ன கட்சியில் நிச்சயமாக ஒரு பொறுப்புன்னு கொடுக்கும் பட்சத்தில் அது சரியான பொறுப்புகளாக இருந்தால் நிச்சயமாக அது சார்ந்து பயணிப்பேன். ஓகே. இப்போ விஜய்னு வந்து தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிட்டு இருக்காருன்ற தகவலையும் சரி, அந்த செய்திகளையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் விஜய மையமா வச்சு பல அரசியல்கள் இங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு அரசியல் தலைவரா, ஒரு கட்சியோட தலைவரா. இதுக்கப்புறம் வந்து ஒருவேளை 2027 நீங்க சொல்றதுபடியே விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில அமர்றாருன்ற பட்சத்துல இந்த முதலமைச்சர் பதவிக்கான வேலைப்பாடுகள் இப்போ வரைக்கும் சரியா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தாவேக்கால? ஒரு கட்சியை ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் 74 ஆண்டுகள் கட்சிக்கும் 54 ஆண்டுகள் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜுரத்தை உண்டு பண்ணியிருக்கிறாருன்னா அவர் சரியான கட்டமைப்பை உருவாக்கி போய்கிட்டு இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். மிகப்பெரிய ஒரு 54 வருஷ கட்டமைப்பு எங்களுடைய கட்சி. ஆனால் எங்களோட நீங்கள் கூட்டணிக்கு வந்துடணும், மிகப்பெரிய ஒரு கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வருதுன்னு அங்கே பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு யாரை பார்த்து சொன்னார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை பார்த்து தானே சொன்னார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் அவர்களுக்குள்ளேயே அவர்கள் ஒரு சுழியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தமிழக வெற்றி கழகம் இங்கே ஆட்சி அமைக்கும். நிறைய தகவலை எங்களுக்காக பகிர்ந்தீங்க. நன்றிகள் சார். வாழ்த்துக்கள். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.